கார்த்திக் ரோட்ல போயிட்டுருக்காரு. அப்போ வண்டிய அப்படியே நிறுத்தி அர்ஜுன் பேசுறாரு. "இங்க பாரு கார்த்திக், நான் உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் உன்கிட்ட நான் எதுக்காக பேசணும்? நீ என் வண்டி சாவிய குடு" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. "அதெல்லாம் தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "இல்ல அதெல்லாம் கேட்க முடியாது" அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. "நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கு தெரியுமா? அது எல்லாமே எனக்கு தான் தெரியும். எப்பவுமே கார்த்திக் உன் மேல எனக்கு கோவம் வந்ததே இல்ல. காரணம் என்ன தெரியுமா? நீ என்னோட மச்சான். அதனால உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. நான் நல்லது தான் உனக்கு நினைப்பேன். இப்போ கூட நான் ஏதோ பொறாமையில பேசுகிறேன், கெட்டதில பேசுகிறேன்லாம் நீ நினைக்காத. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துரு. நான் உனக்கு ஜிஎம் போஸ்ட்டு தரேன். நீ உன்னோட திறமைக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் தமிழ் கண்டிப்பாக உனக்கு எந்த போஸ்டிங்கும் தரப்போகிறதில்ல. நீ வேணா பாரு" அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்திக் வராரு. இது எல்லாமே நமச்சிவாயம் கேட்டுட்ருக்காரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. கோதை, நடேஷன் எல்லாருமே இருக்காங்க. இல்லைங்க, அந்த ஆடிட்டர் வந்து சொன்னார்ல, எல்லா போஸ்டிங்க்கும் ஆள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க. ஆமாம் சொன்னார். இல்லை யாராருக்கு என்னென்ன போஸ்ட்டு தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்குறாங்க. கோதை, நடேஷன் எல்லாருமே கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், யாராருக்கு என்னென்ன போஸ்ட்டு தரணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்களா எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ கார்த்திக் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, "எனக்கு தேவையான கரெக்டான போஸ்டிங் தரல, அதுவே எனக்கு கடைசி நல்லாயிருக்கும். நான் அந்த ஆஃபீஸ் அங்கே போகவே மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வசு. அதே மாதிரி போஸ்டிங் சொல்கிறாரு. "என்னோட அன்பு மனைவி ஜிஎம் போஸ்டிங்" அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கார்த்திக், "ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்கிறாரு. "ஜேஎம்டிஏ என்னோட கார்த்திக் தான்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்பட்டாரு கார்த்திக்கு. "பரவாயில்ல, சூப்பர் போஸ்டிங் கொடுத்துருக்காப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நான் கோதை, நடேஷன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. என்றைக்குமே என் தம்பி நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் தம்பிக்கு அவ்வளோ திறமை இருக்குது. ஏதோ அப்பப்போ ஏதாவது தப்பு பண்ணுவான், அவ்வளோதான். அதுக்காக அவனை நான் என்றைக்குமே எதுவுமே செய்ய மாட்டான்னு நினைக்கவே மாட்டேன்.